என் கண்மலை வீடு கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் செயலை மூலம் கேட்கும் அனைத்து இருதையும் உம்மிடத்தில் பிரதியார்களாக. இது ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய சுதா, வினோத் மற்றும் அனைத்து தம்பிமாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை உதவிக்கொள்கிறேன். உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட்ட தலைப்பு, பாவம் நம்மை தீட்டாக்கும், சாபம் நம்மை பின்தொடரும். பாவம் நம்மை தீட்டாக்கும், சாபம் நம்மை பின்தொடரும் என்ற தலைப்பிலே ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20-23 படிக்க கேட்போமேயானால், மனுஷன் உள்ளத்திலிருந்து புறப்படுகின்றது பாவம். மனுஷன் உள்ளத்தில் இருந்து புறப்படுகின்றது பாவம் மனுஷனை தீட்டுப்படுத்துகின்றது. கடவுள் நம்மை படைத்திருக்கும் பொழுது ஒரு நல்ல குட்டி இதயத்தை அழகாக படைத்திருக்கின்றார். அந்த குட்டி இதயத்தில் நாம் எப்படி பாதுகாப்புகின்றோம் பார்க்க வேண்டும். இந்த இதயத்தில் எப்பேற்பட்ட சுத்தமாக இருதயமாக, தூய்மையான இருதயமாக வைத்திருக்கின்றோமா, பாவம் நிறைந்த இருதயமாக, பாவம் நிறைந்த உதயமாக, மாசு அடைந்த இருதயமாக வைத்திருக்க நினைத்து பார்க்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, கடவுள் இதயத்தை படைக்கும் பொழுது அழகாக படைத்திருக்கின்றார். இறைவனுக்கு முன்பாக நாம் புறம்பான உள்ளத்திலிருந்து பாவம் செய்கிறோம். இறைவனுக்கு முன்பாக நாம் புறம்பான உள்ளத்திலிருந்து பாவம் செய்கின்றோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16 யோவான் 3 விதமாக பாவத்தை சுருக்கி அழகாக கொண்டு வந்துள்ளார். யோவான் 3 விதமான பாவத்தை சுருக்கி காட்டியுள்ளார். எப்படி எனில், மாம்சத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெரியும், உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் அனைத்தும் உலகத்தில் உண்டானவைகள். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவன் பெருமை என்ற தலைப்பில் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக மாம்ச நிறத்தை. பணம் என்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பண தேவைதான், ஆனால் அளவுக்கு மீறி பணம் தேவைப்படுகின்றது. நாம் தீங்குக்கு அடித்தளமாக விளைவிக்கின்றது பார்க்கின்றோம். கிறிஸ்துவ சமுதாய நாம் எப்படி வாழ்கின்றோம், எப்படி சம்பாதிக்கின்றோம் பார்க்க வேண்டும். பணம் மூலமாக தவறான வாழ்க்கையை வாழ்கின்றோமாக, பணத்தை தவறான மூலமாக சம்பாதிக்கணும் நினைத்து பார்க்க வேண்டும். கடவுள் கொடுத்தது நாம் கற்பனையில் கடைப்பிடித்து வாழ்கின்றோம் நினைத்து பார்க்க வேண்டும். சம்பாதிக்கின்றோம், லஞ்ச லாவணியம் வாங்குகின்றோமா, லஞ்ச லாவணியம் கொடுக்கின்றோமா நினைத்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ சமுதாய பிள்ளைகளே, நான் பணிபுரியும் அலுவலகத்திலிருந்து மேல் அலுவலகத்திற்கு பணமெல்லாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவ்வாறாக பணம் பெற்றுவதற்காக கருத்துருக்களை மேல் அலுவலகத்துக்கு அனுப்பி வைத்திருந்தேன். ஆனால் அங்கு அந்த கருத்துருக்கள் 1 வருடமாக 6 காலம் மேலாக நிறுத்தி வைத்து விட்டார்கள். எதற்காக? இதன் மூலம் பணம் பெறலாம் என்று சொல்லி. அதன் வாயிலாக பணியாளர்கள் சென்று காலதாமதம் ஆனதனாலே பல லஞ்சம் கொடுத்து கேட்கின்றார்கள். ஆனால் அப்பொழுது கிடைக்கப்பெறவில்லை. ஒரு நாள் இரவு வேலையிலே என்னை மேலதிகாரி அழைத்துள்ளார். அழைத்து பார்க்கும் பொழுது, இவர்களுக்கெல்லாம் நீ பணம் பெற்றுக் கொடுக்கவில்லையே அப்படின்னு கூறுகின்றார். ஐயா, நான் போகும் பொழுதே அந்த அனுப்பப்பட்ட கருத்துருக்கள் தேதி வாரியாக கொண்டு வரேன். இந்த தேதியில நான் அனுப்பிவிட்டேன். ஆனால் உங்கள் அலுவலகத்திலிருந்து பெறாத காரணத்தினால் இவங்களை பெற்று வழங்கவில்லை என்று கூறுகின்றேன். அங்கு இருந்தவர்கள் நம்ம கிறிஸ்துவ சமுதாய பிள்ளைகள். அது மட்டுமல்லாமல் அந்த மேலதிகாரோடு இருந்தவர் கிறிஸ்துக்கு எதிரானவர், கிறிஸ்துவதை ஏற்றுக்கொள்ளாத எதிரியானவர்களிடம் லஞ்சம் கொடுத்தவரிடம் புகார் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நான் போய் சொன்னேன், ஐயா நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னு சீக்கிரம் வாங்கி கொடுத்துருவேன்னு. அதில் என்ன வேடிக்கை என்றால், ஒருவர் கிறிஸ்துவ பொறுப்புகளில் பெரிய பொறுப்பில் இருப்பவர், அவர் 6 மாதத்துக்கு மேலாக எல்லா பணங்களும் பெற்றுவிட்டு பணத்தை பெற்றுவிட்டு 6 மாதத்துக்கு மேலே பெற்று பின்பு அவர் என்ன கூறுகின்றார், எனக்கு வாங்கி தரவில்லை என்று கூறிவிட்டார். இயேசுவானவர் சிலுவையில் அறையும் பொழுது பேதுரு மறுதளித்தார். அதே போல மறுதளித்து விட்டார். நினைத்து பார்க்க வேதனை அடைந்தேன். ஐயா, இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவ சமுதாய பிள்ளைகள். இவர்கள் நாங்கள் பொய் பேச மாட்டோம். இந்த பெறுவதற்காக இவர்கள் எல்லாம் லட்ச ரூபாய்க்கு மேலாக லஞ்சம் கொடுத்தார்கள் அப்படின்னு கூறும் பொழுது நான் கூறினேன், அந்த லஞ்சம் பெற்ற கிறிஸ்துவ எதிரி எந்திரிச்சு வெளியில் ஓடிட்டாரு. அந்த மேலதிகாரி சொன்னார், ஐயா நீங்கள் எல்லாம் புகார் கூறுவீங்களா அப்படின்னு. யாரும் பேசவில்லை. ஐயா நான் சொன்னேன், ஐயா நான் புகார் தெரிவிக்கின்றேன், நான் இன்னும் நான் பயந்துக்க வேண்டாம், கிறிஸ்து பிள்ளை நான், இவரெல்லாம் லஞ்சம் கொடுத்தாங்க, அதனால வாங்கிட்டு செய்ய மாட்டேங்கிறாங்க சொன்னோன்னே அவர் மேலதிகாரி வேதனைப்பட்டார். ஆனால் அதில் வந்த ஒரு பெண்மணி, ஆமாங்க என் லஞ்சம் கொடுத்துருங்க ஐயான்னு. இது எதற்காக கூறுமை என்றால், பொறுமை இல்லாத காரணத்தினால் கொஞ்ச நாள் பொறுத்திருக்க வேணும். உடனே கிடைக்கணும். உடனே லஞ்சம் நமக்கு கொடுக்குறா, பாவம் அல்லவா? 10 கற்பனை மீறுகிறவரும் அல்லவா?
இதை எதுக்கு கூறி என்றால், கிறிஸ்து சமுதாய நாம் எவருக்கு லஞ்சம் கொடுக்கவும் கூடாது, பெறவும் கூடாது. பணம் தேவைதான், தவறான வழிகளை சம்பாதிக்கக்கூடாது கூறுகிறேன். மாம்சத்தின் மூலமாக இதை இச்சை தூண்டுகின்றது. மாம்சம் மூலமாக பணம் பணம் என்று தூண்டுகின்றது. அந்த மாம்சத்தை கண்ட்ரோல் கொண்டு வருவது பாவமும் கோபமும். ஒரு நிமிடம் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், நம்ம எல்லாமே மீட்டு எடுக்கலாம். இரண்டாவதாக கண்களின் இச்சை. நான் கண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அழகாக கண்ணு. அந்த பார்க்கக்கூடிய பார்வை சரியான பார்வை இருக்க வேண்டும், தவறான பார்வையில் பார்க்கக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலை, பிள்ளைகள் வாழக்கூடிய வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள். உடுக்கு உடைகளிலிருந்து வெளி உலகத்துக்கு வரும் பொழுது அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை, உடுக்கு உடைகள் பாவத்தை தூண்டு விதமாக வருகின்றார்கள். பெற்றோர்களை நாம் பார்க்க வேண்டும். பாவத்தை தூண்டுகின்றது கண்கள் இச்சை. நடந்த ஒரு சம்பவம். ஒரு 2 தோழிகள் படித்து கொண்டிருந்தார்கள் 10ஆம் வகுப்பிலே. அந்த வீட்டுக்கு அந்த பிள்ளைகள் போயிட்டு வருவாங்க. அங்கே ஒரு தகப்பனார் அந்த பிள்ளையை பார்த்துட்டு தன் தோழின்னு பார்க்காம அழகாக இருந்ததுனாலே அந்த தோழியின் மேல், அந்த பிள்ளை மேல், பிள்ளையுடைய தோழி, பிள்ளையா பார்க்கக்கூடிய பிள்ளைவே காம கொடூரன் கற்பழித்து கொண்டு விட்டான். இதை பார்த்து கொண்டிருந்த சாகும் தருவாயில் அந்த தோழி அழுகிறா. பார்த்துட்டு சகோதரிகிட்ட, அந்த தோழிகிட்ட, உன் தகப்பனார் என்னை கொண்டு விட்டா, கற்பழிச்சிட்டான்னு சொன்ன இந்த தோழி உடனே தலையில சுற்றி மெண்டல் மால் ஆகிவிட்டது. காலங்கள் ஓடின. 18 வயது வந்தோடனே இந்த பொண்ணுக்கு தோழிக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. எப்படியோ திருமணம் செஞ்ச உடனே அது குழந்தையை பெறுகின்றாள். குழந்தையை பெற்ற பின்பு அந்த மருத்துவமனையிலே ஒரு பெட்டிலே வைத்திருக்கும் பொழுது அந்த குழந்தை அழுவதை பார்த்து இந்த பெண்மணி பார்க்கிறார். இந்த குழந்தை அழுவது எப்படி பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நினைவுக்கு வந்துவிட்டது. அதற்கு முன்பாக அந்த தோழியின் பெற்றோர் என் பிள்ளை எப்படி இறந்தாலேன்னு தெரியலன்னு சொல்லி கவலைப்பட்டு துக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தோழிக்கு நினைவு வந்துவிட்டது. ஐயோ, என் தகப்பனார் நம்முடைய தோழியை கற்பழிச்சு கொண்டுட்டாங்களே, அவர் சாகும்பொழுது சொன்னாலேன்னு சொல்லி போட்டு அந்த குழந்தையை விட்டு ஓடோடுகிறாள். எங்க அந்த பெற்றோர்கிட்ட, அம்மா அப்பா வாங்கம்மா, நம்ம பிள்ளைவை, என்னுடைய சகோதரிய, உன்னுடைய மகளை என் தகப்பனார் 18 வயசுக்கு முன்பாக 10 வயதில் இருக்கும்போது 10ஆவது படிக்கும்போது காமக்கொடூரன் கற்பழித்து கொன்று விட்டானோன்னு அவளுக்கு சேர்க்கு அதிர்ச்சி. என்னவா இப்படியான்னு சொல்லிப்பு. அதன்படி எனக்கு சுயநலவு இல்லை. இப்போ சுயநலவு வந்துச்சம்மா, வாம போய் காவல்துறையில் புகார் சொல்லணும். அந்த பிள்ளை ஓடி போய் காவல்துறையில் புகார் கூறுகின்றார்கள். காவல்துறை விசாரிக்கும் பொழுது நீதிபதியை கொண்டு நிப்பாட்டுறாங்க. ஏமா, உன் தோழி உன்னோட பிள்ளை மாதிரி இருந்தாங்களே, ஐயா எனக்கு காம கொடூரத்தில் என்ன செஞ்சேன்னு தெரியல, அந்த பிள்ளை கொண்டுட்டேன் உண்மைதாங்கன்னு சொல்லி அந்த சிறையில் அடைத்தார்கள். இது எதற்காக கூறி என்றால், காம கொடூரம். எத்தனை காம கொடூரம் இருக்கின்றார்கள். கண்கள் இச்சை. அந்த கண்கள் இச்சையினால் தவறான பார்க்கக்கூடாது, அந்த சிந்தனை தூண்டக்கூடாது. தூண்டாத அளவுக்கு கடவுள் பிள்ளையாக நாம் இருப்போமே, ஆனால் கட்டாயம் பாவிச்சே நம்மிடையே வராது. மூன்றாவது பார்ப்போம், ஜீவனத்து பெருமை. நான் என்று வாழ்ந்து கொடுக்கிறோம். நான் மட்டும்தான் இங்கே இருக்கணும், என்னை மட்டும்தான் புகழ வேண்டும், என் குடும்பத்தை மட்டும்தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவ சமுதாய பிள்ளைகள். இது வேதனைக்குரிய காரியம் அல்லவா? நினைத்து பாருங்கள். நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஊர் வில்லேஜில் 2 குடும்பங்கள் இருந்தார்கள். ஒருவர் என்ன செஞ்சார, நான் என்னை மட்டும்தான் போலன்னு, என்னை மட்டும்தான் மேன்மைப்படுத்தணும்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், நல்ல ஒரு வீட்டை கட்டின, பெரிய வீட்டை, பெரிய மச்சு வீடு கட்டிட்டான்னு சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. அதில் இன்னொரு நண்பர் பார்த்தாரு, அவன் மட்டும் ஒரு மச்சு வீடு கட்டினானா, நான் அதற்கு மேலே ஒரு வீட்டை பேலஸ் கட்டணும்னு சொல்லி அவர் பேலஸ் கட்டினார். விவசாய பண்ணை வச்சு விவசாயத்தை வைத்து நம்பிக்கொண்டிருந்த பிள்ளைகள் இருவரும். இந்த நண்பர் பார்த்தாரு, நான் அழகான கார் வாங்கணும், விலையுந்த கார் வாங்கணும், கார் வாங்கிட்டாரு. அந்த நண்பர் பார்த்தாரு, இல்லை நான் ஒரு கார் வாங்கணும், அவர் ஒரு கார் வாங்கினாரு. மற்ற இந்த நண்பர் இந்த கார் பத்தாதுன்னு சொல்லி போட்டு திருமணம் பண்ண கட்டணும், திருமணம் மண்டபம் கட்டிட்டார். அது மட்டும் பத்தாமல் அநேக மக்களையும் வரணும்னு சொல்லி போட்டு மக்களை வரவழைத்து அவர் காலை உணவு, மதிய உணவு, பணமெல்லாம் கொடுத்து மக்கள் கூட்டம் சேர்த்துக்கின்றார். இந்த நண்பரும் இன்னொரு திருமண மண்டபம் கட்டி இவரும் நினைக்கிறார், நானும் மக்களை அழைத்து கூட்டம் சேர்த்தணும்னு சொல்லி இருவரும் மாறி மாறி போட்டி செஞ்சு தன்னுடைய நிலத்தை விற்று அடமானம் செய்து எல்லாம் செஞ்சுட்டாங்க. கடைசியில் எந்த வருமானம் இல்லை. எல்லா கடங்காரம் வாங்கினாங்க. ஒவ்வொருத்தராக விலை சென்றார்கள் கூட்டங்களை. கடைசியில் 2 பேர் திவாலானார்கள். இது எதற்காக? ஜீவனத்து பெருமை. நம்முடைய பேசக்கூடிய வார்த்தையில் நாம் என்று சொன்னால் இந்த உதடும் கூட ஒட்டும், நான் என்று சொன்னால் உதடும் கூட ஒட்டாது. நான் என்று வாழாமல் நாம் என்று வாழும் பொழுது இந்த வாழ்க்கையில் கிறிஸ்து சொன்னது முன்மாக இருக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். தன் பாவத்தை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை அறிக்கையிடாதவன் வாழ்வடைய மாட்டான். பரிசுத்தம் இல்லாத ஒருவரும் ஒரு காலம் தியானத்தில் பிரவேசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாத ஒருவரும் ஒரு காலம் தியானத்தில் பிரவேசிக்க முடியாது. என் அன்பு பிள்ளைகளே, நம் பாவம் செய்கிறோம் நினைத்து பார்க்க வேண்டும்.
இந்த பாவம் சாபம் நம்மை தொடரும், நம்மை மட்டுமல்ல நம் பிள்ளைகளை தொடரும். அந்த பிள்ளைகளுக்கு தொடாதளவுக்கு காத்துக்கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 34 அதிகாரம் 7 வசனத்திலே மோசேக்கு கடவுள் சொல்லுகிறார், 3-4 தலைமுறைகளுக்கு தேடி விசாரிக்கப்படுவார். 3-4 தலைமுறைகளுக்கு விசாரிக்கப்படும் கூறுகிறார். நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நம் பிள்ளை சாரக்கூடாது. அன்பு பிள்ளைகளே, 1000 தலைமுறைக்கு பாவத்தை மன்னிக்க தேவன் நம் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது பாவத்தை ஏற்றெடுப்பார். நம் பாவங்களுக்காக, நம் மீறுதலுக்காக சிலுவையிலே அறையப்பட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் இயேசுவானவர் நாம் தொடர்ந்து சிலுவையிலே அறைகின்றோமா? நினைத்து பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 10 அதிகாரம் 12 வசனத்திலே அன்பே சகல பாவங்களை மூடும். அன்பே சகல பாவங்களே மூடும். நம்மகிட்ட அன்பு இருக்கும் பொழுது எல்லா பாவங்களையும் மூடிவிடும். அன்போடு மற்ற பிள்ளைகளை அரவணைக்கும் பொழுது, பாவத்தை விட்டு விலகும் பொழுது இயேசுவானவர் மீண்டுமாக சிலுவையில் அறைய வேண்டியதில்லை. நாமும் சமாதானம் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும். நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.